வகுப்புகள், அன்றாட வேலைகள், தியானம், ஆன்மீக சாதனைகள் என்ற இந்த நாட்கள் அனைவருக்கும் ஒரு தவ வாழ்க்கையாக கலைந்தன. கீதை, உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரங்கள், நாரத பக்தி சூத்திரங்கள், பைபிள் என்ற பல விஷயங்களில் சுவாமிஜி வகுப்புகள் நடத்தினார். இந்த நாட்களில் அவர் மகோன்னதமான மனநிலையில் திளைத்தார். சூறாவளி என சுழன்றடித்து சொற்பொழிவுகள் செய்த துறவி பெருமகன் அங்கு இல்லை. தம்முள் நிறைந்து நிலவிய அமைதியையும் பேரானந்தத்தையும் பக்குவம் வாய்ந்த சீடர்களின் இதயத்தில் நிறைக்கின்ற ரிஷியே அங்கிருந்தார். இருளை விலக்கி சிவந்த வானில் மடியில் தவழ்ந்து தென்றலுடன் கலந்து வரும் புத்தம்புது காலையைப் போல அவரது திருவாயிலிருந்து கிளம்பும் தேனிசை சொற்கள்தான் எத்தனை இனிமையானவை என்று பின்னாளில் எழுதினார் ராமகிருஷ்ணானந்தர். அங்கே தங்கியிருந்தவர்களில் ஒருவரான மிஸ் வால்டோவின் குறிப்புகளை பார்ப்போம். உண்மையில் அந்த இடம் எங்களுக்கு ஒரு புனித ஆலயம் ஆயிற்று. மரத்தின் உச்சியில் இருக்கும் இலைகள் பச்சை கடல் போல் எங்கள் காலடியில் அசைந்தன. பெரிய வீடு எதையும் அங்கே காண முடியாது. பல மைல்கள் வரை மனித நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காட்டிற்கு நடுவே நாங்கள் இருந்தோம். செயின்ட் லாரன்ஸ் நதியில் பல தீவுகள் அங்குமிங்கும் இருந்தன. அவற்றில் இருக்கும் உணவு விடுதிகளிலிருந்தும் ஹோட்டல்களிலிருந்தும் விளக்கு வெளிச்சம் மினுக் மினுக்கென்று தெரிந்தது. தொலைவில் இருந்த காரணத்தால் இந்த காட்சிகள் உண்மையாகவே படக்காட்சி போல் தோற்றமளித்தன. எங்கள் தனிமைக்கு தொந்தரவு செய்யும் மனித குரல் எதுவும் அங்கே கிடையாது. வண்டுகளின் ரீங்காரமும் பறவைகளின் இன்னிசையும் காற்று வீசுவதால் இலைகளில் எழும் சலசலப்பு மட்டுமே எங்கள் காதில் விழுந்தன. சுற்றிலும் தெரிகின்ற காட்சி சில சமயம் நிலவின் மென்னொளியால் விளக்கமுறும். அந்த வெண்மதியின் உருவம் கீழே உள்ள தண்ணீரிலும் தெரியும். மனத்தை மயக்கும் இத்தகைய காட்சிகளுக்கு நடுவே உலகத்தை நாங்கள் மறந்தும் உலகம் எங்களை மறந்தும் அன்புமயமான 7 வாரங்களை நாங்கள் கழித்தோம். எங்கள் அன்புக்குரிய ஆசிரியரின் ஆர்வம் ததும்பும் வார்த்தைகளை செவிமடுத்தோம். அந்த புனித நேரங்களில் நாங்கள் பெற்ற ஆழ்ந்த ஆன்மீக உணர்வையும் அதனால் நாங்கள் அடைந்த மேன்மையையும் எங்களில் யாரும் மறக்க முடியாது. இந்த நேரங்களில் தமது இதயம் முழுவதையும் சுவாமிஜி திறந்து காட்டினார். தமக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் மீண்டும் எங்கள் முன் அப்படியே கொண்டு வந்தார். நாங்கள் இருப்பதை உணராதவராகவே சுவாமிஜி பலமுறை அமர்ந்திருப்பார். அவரது சிந்தனை பெருக்கிற்கு தடை ஏற்பட்டு அவருக்கு தொந்தரவு உண்டாகக்கூடும் என்று அஞ்சி நாங்கள் பேச்சு மூச்சற்று அமர்ந்திருப்போம். தாம் அமர்ந்திருக்கும் ஆசனத்தை விட்டு எழுந்து தாழ்வாரத்தின் குறுகிய இடத்தில் நடந்தவாறு வெள்ளம் பாய்வதை போன்றும் முழுமை உணர்வோடும் சுவாமிஜி பேசுவார். இந்த வேளைகளில் அவரிடம் அன்பும் அமைதியும் பொங்கி ததும்பும். சுவாமி விவேகானந்தரை போன்ற மகான்களுடன் ஏற்படும் ஆன்மீக தொடர்பு ஆயுள் முழுவதும் நீடிப்பதாகும். இடைவிடாததோர் ஆழ்ந்த ஆன்மீக சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்தோம். அடிக்கடி அவர் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் கேலியாகவும் பேசுவார். பிறரிடமிருந்து வரும் பதில்களை ஏற்றுக்கொள்வார். ஆயினும் தமது வாழ்க்கை பணியிலிருந்து நழுவி ஒருபோதும் வெகு தூரம் அவர் சென்றதில்லை. புராண கதைகளின் களஞ்சியமாகவே சுவாமிஜி விளங்கினார். அந்த கதைகளுக்கு பின்னணியில் உள்ள ஆன்மீக பேருண்மைகளை தவறாமல் எடுத்து காட்டுவார். ஆற்றல் பெற்ற இத்தகைய ஆசிரியரிடம் பாடம் கேட்கும் அதிர்ஷ்டசாலி மாணவர்கள் இவர்கள். அதற்காக அவர்கள் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்ளலாம். வகுப்புகள் நடத்தியதுடன் வேதாந்த நூல்களையும் படைத்து வந்தார் சுவாமிஜி. இதற்காக சங்கரர், ராமானுஜர், மத்துவர் ஆகிய 3 விளக்க உரை நூல்களை இந்தியாவிலிருந்து வரவழைத்தார். 1000 தீவுகளில் இருக்கும்போது 3 நிலைகளிலுள்ள வேதாந்தத்தை பற்றிய ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுத நினைக்கிறேன் என்று முன்பே அவர் ஆலோசித்து வைத்திருந்தார். அதற்காக 3 விளக்க உரைகளையும் ஆழ்ந்து கற்று வந்தார். ஒவ்வொரு ஆச்சாரியரும் தத்தம் கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக சாஸ்திரங்களை திரித்து பொருள் கூறுவதை கண்ட அவர் தாமே தியானத்தில் ஆழ்ந்து புதிய விளக்கங்களை கண்டுபிடித்தார். அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் ஆகிய இந்த 3 தத்துவ நெறிகளையும் இணைத்தது சுவாமிஜியின் குடைகளுள் ஒன்றாகும். பொதுவாக 3ம் ஒன்றுக்கொன்று எதிரானவை, முரண்பட்டவையாகவே கருதப்பட்டு வந்தன. சுவாமிஜி இவை 3ம் வேதாந்தத்தின் 3 படிகள், மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியில்
இந்த 3 படிகளுமே தேவை என்பதை முதலாக உலகிற்கு கூறினார். தமது கொடையை பற்றி சுவாமிஜியே கூறுவதை கேட்போம். நான் கண்டுபிடித்ததை இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். மதம் என்பது முழுவதும் வேதாந்தத்தில் அடங்கியுள்ளது. அதாவது வேதாந்தத்தின் 3 நிலைகளான துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் ஆகியவற்றில் அடங்கியுள்ளது. இவை 3ம் ஒன்றன்பின் ஒன்றாக வருபவை. மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியில் 3 நிலைகள் இவை. இவை ஒவ்வொன்றும் தேவை. மதத்தின் சாரம் இதுதான். இந்தியாவில் பல்வேறு இனங்களுக்குரிய பழக்க வழக்கங்கள், கொள்கைகள் இவற்றில் வேதாந்தம் செயல்பட்ட போது விளைந்ததே இந்து மதம். முதல் நிலையான துவைதம் ஐரோப்பிய இனங்களின் கருத்துக்களில் செயல்பட்ட போது கிறிஸ்தவ மதம் விளைந்தது. மத்திய கிழக்கு பகுதியில் வாழும் செமிட்டிக் இன பகுதிகளில் செயல்பட்ட போது வந்தது முகமதிய மதம். அத்வைதம் அதன் யோக உணர்வு அம்சத்தில் செயல்பட்டு புத்த மதம் ஆகியது. இதுபோலவே பிறவும். இதை பற்றி நான் ஒரு நூல் எழுத விரும்புகிறேன். ஆகவேதான் விளக்க உரைகள் 3ம் தேவை என்று தெரிவித்தேன். பின்னாளில் ஒருமுறை சுவாமிஜியிடம் சீடர் ஒருவர், இப்படி 3 தத்துவங்களும் 3 படிகள் என்பது உண்மையானால் இதற்கு முன்பு எந்த ஆச்சாரியரும் இது பற்றி கூறவில்லையே ஏன் என்று கேட்டார். ஏனெனில் அதற்காக பிறந்தவன் நான், அந்த வேலை எனக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்று கூறினார் சுவாமிஜி. பிற்பகல் வேலைகளை பற்றி எழுதுகிறார் மிஸ்ஸஸ் பங்கே. பிற்பகல் வேளைகளில் பொதுவாக நாங்கள் நடக்க செல்வோம். வீட்டிலிருந்து கரடுமுரடான பாதை வழியாக மலையடிவாரத்தில் பாய்ந்த ஆறு வரை செல்வதுதான் எங்களுக்கு பிடித்த பாதை. வழியில் பல இடங்களில் புல்வெளிகளில் சுவாமிஜியை சுற்றி அமர்ந்து கொள்வோம். அவரும் அற்புதமான பல விஷயங்களை எங்களிடம் பேசுவார். ஒரு பறவை, ஒரு மலர், ஒரு வண்ணத்து பூச்சி என்ற இயற்கையின் ஒரு சிறு தூண்டுதல் போதும் சுவாமிஜி பேச ஆரம்பிப்பார். வேதங்களிலிருந்து கதைகளை கூறுவார். இந்திய கவிதைகளை பாடுவார். மாலை நேரங்களில் சுவாமிஜி மாணவர்களிடம் சொற்பொழிவு செய்யுமாறு கூறுவார். யாரும் தப்பிக்க இயலாது. இதிலிருந்து தப்புவதற்காக சிலர் வகுப்பிற்கு வராமலே இருந்து விடுவதும் உண்டு. மாலை நேரம் செல்ல செல்ல சுவாமிஜி மேன்மேலும் அகமுகம் ஆவார். அவரது வார்த்தைகள் தெய்வீகத்திலிருந்து நேரடியாக கேட்பன போல கேட்கும். சில வேளைகளில் இரவு முழுவதும் பேசுவார். வால்டோ எழுதுகிறார், அவர் எங்களிடம் பேசுவது போல் தோன்றாது. ஏதோ தொலைதூர உலகங்களில் சஞ்சரித்தபடி தமக்கு தாமே பேசிக்கொள்வது போல் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு பொறி போல் வெளிவரும். அவ்வளவு ஆழ்ந்தவையாக, பொருள் நிறைந்தவையாக, அசைக்க முடியாத உறுதியில் நிலை பெற்றவையாக, எங்கள் இதயங்களை நேரடியாக தொடுபவையாக, கேட்டவர்கள் ஒரு நாளும் மறக்க முடியாதவையாக இருந்தன. நாங்கள் அமைதியில் உறைந்தவர்களாக அமர்ந்திருப்போம். எங்கே நாங்கள் மூச்சு விடுகின்ற மூச்சின் ஓசை அவரது சிந்தனை நீரோட்டத்தை கலைத்து விடுமோ, அல்லது எங்கே அந்த அற்புத வார்த்தைகளில் ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற பயம் காரணமாக மூச்சை கூட பிடித்து கொண்டு அமர்ந்திருப்போம். சில வேளைகளில் சுவாமிஜி சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்வார். மாணவர்கள் அவர் முன்பு கீழே தியானத்தில் அமர்வார்கள். மணிக்கணக்காக இந்த தியானம் நடைபெறும். படிப்பு, ஆன்மீக சாதனைகள் என்று சொன்னாலும் வேடிக்கை வினோதங்களுக்கும் அங்கே குறைவே இருக்காது. நகைச்சுவை கதைகளுக்கு சுவாமிஜியிடம் பஞ்சமே கிடையாது. 1000 தீவில் அவர் கூறிய ஓரிரு கதைகளை பார்ப்போம். மனிதர்களை தின்னும் காட்டுமிராண்டிகள் வசிக்கின்ற ஒரு தீவிற்கு மிஷனரி ஒருவர் போயிருந்தார். போய் சேர்ந்ததும் அவர் அங்குள்ள மக்களை பார்த்து, என் சகோதரர்களே, எனக்கு முன்பு இங்கு ஒரு மிஷனரி வந்திருந்தாரே, அவரை உங்களுக்கு பிடித்திருந்ததா என்று கேட்டார். அதற்கு அந்த மக்கள் கூறினர், ஆம், நன்றாக பிடித்திருந்தது. ஆஹா, அவர் மிகவும் சுவையாக இருந்தார். 2வது, கடவுள் உலகை படைத்தது பற்றி ஒரு மிஷனரி விலாவாரியாக விளக்கி கொண்டிருந்தார். முதலில் ஒன்றுமே இல்லை. பிறகு கடவுள் களிமண்ணிலிருந்து ஆதாமை சிருஷ்டித்தார். பச்சை மண்ணாக இருந்த அவனை காய வைக்க வேண்டியிருந்தது. சுற்றிலும் பார்த்தார் கடவுள். அருகில் தென்பட்ட வேலி ஒன்றில் அவனை காய போட்டார். ஃபாதர் என்று ஒரு குரல் பார்வையாளரிடமிருந்து வந்தது. ஃபாதர், அந்த வேலி எங்கிருந்து வந்தது? அதை படைத்தது யார் என்று கேட்டார் அந்த படித்த பார்வையாளர். மிஷனரிக்கு வந்ததே ஆத்திரம். வாயை மூடு, இப்படியா கேள்வி கேட்பது? விட்டால் எங்கள் பிழைப்பையே கெடுத்து விடுவாய் போலிருக்கிறதே
என்று கேட்டுவிட்டு அவசர அவசரமாக வெளியேறிவிட்டார். மிஸ்ஸஸ் பங்கே எழுதுகிறார், சிரித்து சிரித்து எங்கள் வயிறெல்லாம் புண்ணாகிவிடும். சில வேளை சுவாமிஜி சமையல்காரனைப் போல் உடையணிந்து வந்து நின்று கொண்டு சாப்பாடு தயார் என்று சரியாக ஒரு சமையல்காரனின் உச்சரிப்பில் கூறுவதை கேட்டால் வாய்விட்டு சிரிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சாப்பாட்டு மேஜைக்கு சென்று விட்டாலோ எங்கள் நடவடிக்கைகளையும் செய்கைகளையும் அவர் நடித்து காட்டுவதைக் கண்டு விழுந்து விழுந்து சிரிப்போம். இதிலும் யாருடைய மனமும் புண்ணாகும்படி அவர் வேடிக்கை செய்ய மாட்டார். எல்லாம் வெறும் வேடிக்கை, வெறும் வினோதம். இந்த முகாம் வாழ்க்கை அந்த மேலை நாட்டினரின் கண்களை திறப்பனவாகவும் அமைந்தன. குறிப்பாக அந்த பெண்கள் ஒருவிதமான செயற்கை தளத்திலேயே வாழ்ந்து பழகியிருந்தார்கள். சுவாமிஜி அதனை உடைத்து அவர்களை உண்மையின் வெளிச்சத்தில் வாழ துணை செய்தார். ஒரு நிகழ்ச்சியை காண்போம். பெண்கள் சாதாரண படிகளில் ஏறினால் கூட ஆண்கள் கை கொடுத்து உதவ வேண்டும். இது அங்குள்ள வழக்கம். இது பற்றி கிறிஸ்டைன் எழுதுகிறார். இங்கோ பாறைகளில் கூட நாங்கள் தனியாக ஏற வேண்டியிருந்தது. எந்த ஆணும் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை. சுவாமிஜி எங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு கூறினார், நீங்கள் முதியவர்களாகவோ பலவீனர்களாகவோ கதியற்ற நிலையிலோ இருந்தால் நான் உங்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் நீங்கள் நன்றாகத்தானே இருக்கிறீர்கள். உங்களால் இந்த ஓடையை தாண்டி குதிக்க முடியும். இந்த பாறை மீது துணையின்றி ஏற முடியும். எனக்கு எப்படி முடியுமோ அப்படி உங்களுக்கும் முடியும். எனவே நான் ஏன் உங்களுக்கு உதவ வேண்டும்? நீங்கள் பெண்கள் என்பதற்காகவா? அல்லது இது பெண்ணுக்கு ஆண் காட்டும் பெருந்தன்மையா? இந்த பெருந்தன்மைக்கு பின்னால் காமம் இருப்பது உங்களுக்கு தெரியாததா என்று கூறுவார். என்ன அற்புத வார்த்தைகள்! பெண்களை உண்மையாக மதிப்பது என்றால் என்ன என்பதை அன்று சுவாமிஜியின் வார்த்தைகளில் கண்டுகொண்டோம். 1000 தீவில் வாழ்ந்தவர்களில் ஒரு பெண் மற்றவர்களை சற்று அடக்கியாளும் இயல்பு படைத்தவர். இதனை உணர்ந்து கொண்ட சுவாமிஜி அவரது இந்த மனநிலையை மாற்றினார். அந்த பெண் பல்வேறு திட்டங்களை வகுப்பார். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பார் சுவாமிஜி. ஆனால் கடைசி நிமிடத்தில் எல்லாவற்றையும் மாற்றிவிடுவார். முதலில் அந்த பெண்ணிற்கு எரிச்சல் ஏற்பட்டாலும் பிறகு சிரித்தபடியே, அவருக்காகத்தான் நான் திட்டமிட்டேன். கடைசி நேரத்தில் தலைகீழாக்கி விடுவார். அவர் அவரது வழியிலேயே போவார். வெண்கல கடையில் யானை புகுந்தது போல் இருக்கும் அவரது செயல்பாடுகள் என்று கூறுவார். இவ்வாறு செயற்கைத்தனம் கலவாத எளிமையுடன் வாழ்க்கையை நடத்த அங்கிருந்தவர்களுக்கு கற்பித்தார் சுவாமிஜி. சமையல் உட்பட அனைத்து வேலைகளையும் எல்லோரும் பகிர்ந்து கொள்வது என்றுதான் ஆரம்பத்தில் முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஏறக்குறைய மாணவர்களில் யாருமே இத்தகைய வேலைகளில் பழக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே வீட்டு வேலைகளை பொறுத்தவரை சற்று சிரமம் ஏற்பட்டது. சுவாமிஜி அதனை பொருட்படுத்தவில்லை. நான் சமைக்கிறேன் என்று அவ்வப்போது களத்தில் இறங்கி விடுவார். ஐயோ என்று அலர்வார் லான்ஸ்பர்க். சுவாமிஜியின் சமையல் கலையை நியூயார்க் நாட்களிலேயே நன்றாக அறிந்தவர் அவர். சுவாமிஜியின் சமையல் என்றால் கண்களில் நீர் வடியும் காரம் ஒரு பக்கம், சமையலறையில் உள்ள பாத்திரங்கள் அத்தனையையும் மீண்டும் துலக்க வேண்டியிருக்கும். அது மற்றொரு காரணம். அங்கிருந்த பலரிலும் இளையவரான சுவாமிஜி ஒரு தந்தை போல், தாய் போல், குடும்ப தலைவர் போல் வரைந்து கட்டிக்கொண்டு வீட்டு வேலைகளில் ஈடுபட்டது அவர்கள் அனைவருக்கும் சுவாமிஜியிடம் ஓர் இயல்பான ஈடுபாட்டை ஏற்படுத்தியது. அவர் சமைத்த உணவு சுவையாகத்தான் இருந்தது. ஆனால் உண்மையை சொல்வதென்றால் காரம், அப்படி ஒரு காரம். மசாலா வேறு தூக்கலாக இருக்கும். அதை சாப்பிடுவதால் உயிரே போகுமானாலும் சரி, காரம் எங்களை கிட்டத்தட்ட அந்த நிலைக்குத்தான் கொண்டு போயிருந்தது. நான் சாப்பிடுவதென்று முடிவு செய்துவிட்டேன். ஆனானப்பட்ட விவேகானந்தரே எனக்காக சமைப்பதென்றால் அதை சாப்பிடுவதுதான் என்னால் செய்ய இயன்றது என்றார் மிஸ்ஸஸ் பங்கே. ஒருமுறை தான் சமைத்த உணவை பற்றி சுவாமிஜியே பின்னாளில் வேடிக்கையாக கூறியதை பார்ப்பது இங்கே பொருத்தமாக இருக்கும். மேரி ஹேலுக்கு அவர் எழுதுகிறார், நேற்று இரவு குங்குமப்பூ, லாவெண்டர், ஜாதிக்காய், வால்மிளகு, லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலம், பாலேடு, எலுமிச்சஞ்சாறு, வெங்காயம், உலர்ந்த திராட்சை, வாதுமை பருப்பு, மிளகு, அரிசி இவை யாவும் கலந்து நான் உணவொன்று தயாரித்தேன். ஆனால் அதை நானே உண்ண முடியாத வகையில் இருந்தது. பெருங்காயம் சேர்க்கப்படவில்லை. அதை சேர்த்திருந்தால் விழுங்குவது எளிதாக இருந்திருக்கும். 1000 தீவு முகாமிற்கு அருகில் ஒரு சர்ச் இருந்தது. அங்கே ஒரு ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொண்டார் சுவாமிஜி.
போதகர் தமது உரையை நிறைவு செய்துவிட்டு, இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று கூறினார். அதை தொடர்ந்து ஒருவர் காணிக்கைக்காக ஒரு தட்டை அங்கிருந்த அனைவரிடமும் எடுத்து சென்றார். தங்களால் இயன்ற பணத்தை பலரும் இட்டனர். தட்டை ஏந்தி வந்தவர் சுவாமிஜியிடமும் தட்டை நீட்டினார். அவ்வளவுதான். சுவாமிஜி தமது சட்டை பையிலிருந்ததை மொத்தமாக எடுத்து தட்டில் வைத்தார். அது பெரிய தொகை. சுவாமிஜியுடன் சென்றிருந்த மிஸ்ஸஸ் டர்ச்சர் ஆச்சரியத்தில் மலைத்து நின்றார். அவர் மெல்லிய குரலில் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, நீங்கள் ஏன் அவ்வளவு பணத்தையும் கொடுத்தீர்கள் என்று கேட்டார். உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று அந்த போதகர் சொன்னாரே, என்னிடம் இவ்வளவுதான் இருந்தது, அதை கொடுத்தேன் என்றார் ஒரு குழந்தையாக. சுவாமிஜியின் இந்த நாட்களை வேறுபடுத்தி காட்டுவது அவரது உயர்ந்த ஆன்மீக நிலைகள். அவருடன் வாழ்ந்த சீடர்கள் அனைவருமே இதனை பற்றி கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் வாழ்ந்த நாட்களில்தான் அற்புதமான கவிதைகளில் ஒன்றான சந்நியாசி கீதம் என்ற கவிதையை சுவாமிஜி எழுதினார். மிஸ்ஸஸ் பங்கே எழுதுகிறார், ஒரு நாள் பிற்பகலில் அவர் துறவியின் பெருமையை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். திடீரென்று எழுந்து சென்றார். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வரும்போது அவரது கையில் இந்த கவிதை இருந்தது. 13 பாடல்களாலான இந்த கவிதை துறவியின் பெருமையையும் அறுதி ஆன்மீக நிலையின் மகிமையையும் கூறுவதாக அமைந்துள்ளது. தமது உயர்நிலையை சுவாமிஜி இவ்வாறு எழுதுகிறார், இந்த இடத்தை நான் மிகவும் ரசிக்கிறேன். மிக குறைவாக உண்கிறேன், நன்றாக சிந்திக்கிறேன், பேசுகிறேன், படிக்கிறேன். அற்புதமானதொரு அமைதி என் அந்தராத்மாவில் குடிகொள்கிறது. கடமை என்று எனக்கு எதுவும் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நான் உணர்கிறேன். எப்போதும் நிலையான ஓய்வில் திளைத்து அமைதியில் ஆழ்ந்துள்ளேன். கடவுள்தான் வேலை செய்கிறார், நாம் வெறும் கருவிகள். அவரது திருநாமம் வாழ்க. காமம், பணத்தாசை, புகழ் நாட்டம் ஆகிய 3 தலைகளும் இப்போதைக்கு என்னிடமிருந்து கழன்று விழுந்துவிட்டது போல் உள்ளது. நான் இந்தியாவில் சில வேளைகளில் உணர்ந்ததை மீண்டும் ஒருமுறை இங்கே உணர்கிறேன். என்னிடமிருந்து எல்லா வேறுபாடுகளும் மறைந்துவிட்டன. சரியான எல்லாம், தவறான எல்லாம், மனமயக்கம் எல்லாம், அறியாமை எல்லாம் மறைந்துவிட்டன. குணங்களை கடந்த பாதையில் நான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். நான் எந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு பணிய வேண்டியதில்லை? அந்த உயர்ந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் ஒரு சேற்றுக்குட்டை போல் தோன்றுகிறது. ஹரி ஓம் தத் சத். இறைவன் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை. இறைவா, நான் உன்னிடமும் நீ என்னிடமுமாக உள்ளோம். எம்பெருமானே, நீயே எனது நிலையான புகலிடமாக இருப்பாய். சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த நாட்களில் அவரிடமிருந்து ஆன்மீக ஆற்றல் பெருகியது என்று தான் கூற வேண்டும். நாளுக்கு நாள் நான் இதயத்தில் ஆற்றலின் வேறுபாட்டை அதிகமாக உணர்கிறேன் என்று சுவாமிஜி எழுதினார். இந்த 1000 தீவு பூங்காவில் சுவாமிஜி மீண்டும் ஒரு முறை நிர்விகல்ப சமாதியில் ஆழ்ந்தார். மிஸ்ஸஸ் பங்கே எழுதுகிறார், அன்று காலையில் வகுப்புகள் எதுவும் இல்லை. சுவாமிஜி எங்கள் இருவரிடமும் சற்று நடந்துவிட்டு வரலாம், வருகிறீர்களா என்று கேட்டார். நாங்களும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டோம். மலை மீது 1/2 மைல் தூரம் நடந்திருப்போம். அடர்ந்த காடு, எங்கும் நிசப்தம். சுவாமிஜி சிறிது தூரம் சென்று ஒரு பெரிய ஓக்கு மரத்தின் அடியில் அமர்ந்தார். நாங்களும் அதன் தாழ்ந்த கிளைகளின் கீழே அமர்ந்தோம். அவர் ஏதோ கூறப்போகிறார் என்று எதிர்பார்த்து நாங்கள் காத்திருந்தபோது சுவாமிஜி திடீரென்று, நாம் தியானம் செய்வோம், போதி மரத்தடியில் அமர்ந்த புத்தரை போல் நாமும் ஆவோம் என்றார். அதன் பிறகு எந்த பேச்சும் இல்லை. சுவாமிஜியிடம் எந்த அசைவும் இல்லை. அவர் ஒரு வெண்கல சிலையாக ஆகிவிட்டாரோ என்று தோன்றியது. ஆச்சரியத்துடன் நாங்கள் அவரையே பார்த்தபடி அமர்ந்திருந்தோம். திடீரென்று ஓர் இடி இடித்தது. சோவென்று மழை கொட்டத் தொடங்கியது. சுவாமிஜி எதையும் உணரவில்லை. நான் குடையை விரித்து அவர் தலைமீது பிடித்து இயன்ற அளவு மழையிலிருந்து காத்தேன். அவருக்கு முற்றிலுமாக புற உணர்வு இல்லை. வீட்டில் எங்களை காணாததால் பலரும் குடைகளையும் மழைக்கோட்டுகளையும் எடுத்துக்கொண்டு வந்தனர். எல்லோரும் அமைதியாக சுவாமிஜியை பார்த்தபடி நின்றோம். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் புற உணர்வு பெற்றார். அமைதியாக எல்லோரையும் பார்த்தார். மென்மையாக சிரித்துவிட்டு, மீண்டும் ஒரு முறை நான் கல்கத்தா மலையில் நனைந்தது போல் உள்ளது என்றார். நரேந்திரனாக வேலை தேடி அலைந்து மயங்கி வீழ்ந்து மனதிலிருந்த திரைகள் மறைந்த அற்புத அனுபவத்தை குறிப்பிடுகிறாரோ அவர்.
சுவாமிஜியுடன் 1000 தீவு பூங்காவில் தங்கும் பேறு பெற்ற 12 பற்றி பார்ப்போம். 1. மிஸ் டர்ச்சர். 63 வயதான இவர் கிறிஸ்தவ மெத்தடிஸ்ட் பிரிவை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மதத்திலும் அதன் பழக்க வழக்கங்களிலும் ஊறிப்போன இவர் சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை கேட்க கேட்க அவருள் ஊறிப்போயிருந்த பழமை கருத்துக்கள் அழிய தொடங்கின. அதே வேளையில் புதிய கருத்துக்களை அவரால் சட்டென்று ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இந்த மனப்போராட்டம் உடல் நோயாக வெளிப்படத் தொடங்கியது. உடல்நிலை சரியில்லாமல் போவதால் சில வேளைகளில் அவர் 2-3 நாட்கள் தொடர்ந்து வகுப்புகளுக்கு செல்லாமல் இருப்பார். சுவாமிஜி அதன் காரணத்தை தெளிவாக அறிந்திருந்தார். இந்த நோய் உடல் நோய் அல்ல, மனதிற்குள் நிகழும் போராட்டம் மற்றும் குழப்பத்தின் விளைவை உடம்பு நோயாக வெளிப்படுத்துகிறது. டர்ச்சரால் இதை தாங்க இயலவில்லை என்று ஒருமுறை அவர் கூறினார். ஆனால் சுவாமிஜியுடன் தொடர்ந்து வாழ்ந்ததில் அவரது வாழ்க்கை பெரும் மாற்றங்களை கண்டது. 2. டாக்டர் ஒயிட். இவரது வயது 70க்கு மேல். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். கேலியாக பேசக்கூடியவர். சுவாமிஜி பொதுவாக 1000 தீவு பூங்காவில் அத்வைத கருத்துக்களை அதிகமாக போதித்தார். எனவே சொற்பொழிவுகள் முடியும் போது ஒயிட் நேரடியாக சுவாமிஜியிடம் சென்று, சுவாமிஜி, கடைசியில் விஷயம் இதுதான், நானே பரம்பொருள், நானே எல்லாம், அப்படித்தானே என்று கேட்பார். பொருள் பொதிந்த சிரிப்பு ஒன்றே உதிர்ப்பார் சுவாமிஜி. பிறகு அவரிடம், ஆம் நண்பரே, நீங்கள் பரம்பொருள்தான், அதாவது உங்களுள் இருக்கும் உண்மை பொருள் இறைவனே என்பார். சில வேளைகளில் ஒயிட் வகுப்பிற்கு தாமதமாக வருவார். அப்போது சுவாமிஜி கண்களில் சற்று ஏளனம் என்ன, இதோ வருகிறார் பரம்பொருள், இதோ வருகிறார் எல்லாமானவர் என்பார். எல்லோரும் சிரிப்பார்கள். 3. மிஸ்ஸஸ் பங்கே. இவர் ஒரு இளம்பெண். தமது அனைத்தையும் ஆசிரியரான சுவாமிஜியிடம் அர்ப்பணித்த ஒருவராக இவரை மற்றவர்கள் கண்டனர். சுவாமிஜி பேசும்போது மற்றவர்கள் அதனை குறிப்பெடுப்பதில் மும்முரமாக இருப்பார்கள். ஆனால் இவரோ சுவாமிஜியின் தெய்வீக இன்னிசை குரலில் மூழ்கியவராக தன்னையே மறந்து அதனை கவனித்துக் கொண்டிருப்பார். மற்றவர்கள் கேட்க பயப்படுகின்ற கேள்விகளையும் அவர் சுவாமிஜியிடம் துணிச்சலாக கேட்பார். சுவாமிஜிக்கு ஓய்வு தேவை என்பதை மற்ற பலரை விடவும் அதிகமாக உணர்ந்திருந்தார் இவர். உடம்பும் மனமும் எப்போதுமே இறுக்கத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேடிக்கை வினோதங்கள் மூலம் சுவாமிஜியை சற்று தளர்வாக ஓய்வாக இருக்குமாறு பார்த்து கொள்வார். பின்னாளில் கிறிஸ்டைன் இந்திய பெண்களுக்கான பணியில் சகோதரி நிவேதிதைக்கு உதவி செய்ததற்காக இந்தியாவிற்கு வந்தார். அப்போது கிறிஸ்டைனின் தோழியான பங்கேவும் இந்தியாவிற்கு வர விரும்பினார். அதற்கு சுவாமிஜி, நீ இல்லறத்தில் வாழ்பவள், உன் கணவனிடமும் குடும்பத்திலும் கடவுளை காண முயற்சி செய், இப்போதைக்கு அதுதான் உன் பாதை என்று கூறிவிட்டார். இறுதி நாட்களிலும் பங்கே சுவாமிஜியிலேயே வாழ்ந்தார் என்று கூறலாம். எப்போதும் சுவாமிஜி தன்னுடன் இருப்பதை உணர்ந்தவராக அவர் வாழ்ந்தார். கடைசி நேரத்தில் இருளை விலக்கியபடி ஒளி ஒன்று வரும். அந்த ஒளியில் சுவாமிஜி ஒளிமயமாக வந்து தம்மை முக்திக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை அவரிடம் திடமாக இருந்தது. 4. மேரி லூயி. 50 வயதான இந்த பெண் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். தொடர்ந்து 25 வருடங்களாக நியூயார்க்கில் வாழ்ந்து வருபவர். கடவுளிடம் பெரிய நம்பிக்கை இல்லாதவராக சமுதாயவாதியாக வாழ்ந்தார். சட்டென்று பார்க்கும்போது ஆனா பெண்ணா என்று உறுதி செய்ய முடியாத தோற்றம் இவருடையது. தமக்குரியது ஞான மார்க்கம் என்பார் இவர். சுவாமிஜி 1000 தீவு பூங்காவில் 2 சந்நியாச தீட்சையும், கிறிஸ்டைன் உட்பட 5 மந்திர தீட்சையும் பிரம்மச்சரிய தீட்சையும் அளித்தார். சுவாமி அபயானந்தர் என்று இவருக்கு பெயரளித்தார் சுவாமிஜி. 1000 தீவு பூங்காவில் வகுப்புகள் நிறைவடையும் முன்பே லூயி அங்கிருந்து சென்று விட்டார். விரைவிலேயே கலிஃபோர்னியா மற்றும் வாஷிங்டனில் வேதாந்த மையங்களை ஏற்படுத்தினார். 5. லியான் லாண்ட்ஸ்பர்க். சுவாமிஜியின் நியூயார்க் வகுப்பு நாட்களிலேயே அவருடன் இருந்தவர் இவர். சுவாமிஜியிடம் 1000 தீவில் சந்நியாசம் பெற்ற மற்றொருவர் இவர். இவர் சுவாமி கிருபானந்தர் என்ற பெயர் பெற்றார். 6. ஸ்டெல்லா கேம்பல். 1000 தீவு பூங்கா வகுப்புகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தாலும் இவர் பொதுவாக வகுப்புகளில் கலந்து கொள்வதில்லை. எப்போதும் ஆன்மீக சாதனைகள் செய்தபடி தம் அறையிலேயே இருப்பார். ஆனால் இவர் சாதனைகள் செய்கிறார் என்பதை மற்றவர்கள் அவ்வளவாக நம்பவில்லை. அவர் ஒரு நடிகையாக இருந்தவர்.
அழகும் இளமையும் குன்றத் தொடங்கிய போது அவற்றை மீண்டும் பெறுவதற்காக ராஜயோகம் பயில ஆரம்பித்தார். சுவாமிஜி அவருக்கு பாலகோபாலனை இஷ்ட தெய்வமாக குறிப்பிட்டு சாதனைகள் கற்பித்திருந்தார். ஒரு நாள் வகுப்பில் சுவாமிஜி ஸ்டெல்லாவை பற்றி குறிப்பிட்டு, அந்த குழந்தையை எனக்கு பிடிக்கும், அவள் மிகவும் எளிமையானவள் என்றார். யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது போல் வகுப்பில் ஆழ்ந்த நிசப்தம் நிலவியது. சுவாமிஜி கம்பீரமாக கூறினார், நான் அவளை ஏன் குழந்தை என்று அழைக்கிறேன் தெரியுமா? அதை கேட்டாவது அவள் தன் செயற்கைத்தனத்தையும் கபடங்களையும் விட்டுவிட்டு குழந்தை போல் ஆவாள் என்ற நம்பிக்கையால்தான். பின்னாளில் ஆர்ச்சாட் ஏரியில் ஒரு தீவில் வீடு கட்டி தனிமையில் வாழ்ந்தார் ஸ்டெல்லா. தலைப்பாக அணிந்து கொண்டார். யோகம் பயின்றார். பத்திரிகையாளர்கள் சென்று அவரை கண்டனர். இவரை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் வர தொடங்கின. சுவாமிஜியுடன் அவர் தொடர்பு வைத்திருந்தார். சுவாமிஜியும் மிஸ் மெக்லவுட்டும் கிறிஸ்டைன் போன்றோருக்கு எழுதிய கடிதங்களில் ஸ்டெல்லாவை பற்றி விசாரித்தார். அன்பு குழந்தை என்றே அவரை பற்றி சுவாமிஜி கடிதங்களில் குறிப்பிடுகிறார். அவரை இந்தியாவிற்கு அழைத்து வரவும் சுவாமிஜி முயற்சி செய்தார். ஆனால் அது நடைபெறவில்லை. சில காலத்திற்கு பிறகு சாதாரண வாழ்க்கையை மேற்கொண்ட ஸ்டெல்லா 1945 மறைந்தார். 7 மற்றும் 8 வால்டர் குக்கியர் தம்பதிகள். 1895 ஜனவரியில் நியூயார்க்கில் சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை கேட்ட இவர்கள் தங்களை சுவாமிஜியின் தீவிர சீடர்கள் என்று கூறிக்கொண்டனர். வால்டர் சுவாமிஜியின் சொற்பொழிவு கூட்டங்களில் அறிவிப்பாளராகவும் வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொள்பவராகவும் சில காலம் இருந்தார். 1895 செப்டம்பரில் பிரம்மவாதின் பத்திரிகையின் அமெரிக்கா ஏஜெண்டாகவும் இருந்தார். 9 மிஸ் ரூத் எல்லிஸ். இந்த பெண் நியூயார்க் பத்திரிகை அலுவலகத்தில் வேலை பார்த்தார். மிகவும் மென்மையானவர். எதற்கும் தன்னை பின்னாலேயே வைத்துக் கொள்பவர். பக்தியும் அன்பும் நிறைந்தவராக திகழ்ந்தார் அவர். வால்டோவும் கிறிஸ்டைனும் சுவாமிஜியின் வாழ்வில் முக்கிய பங்கு வகித்தவர்கள். இவர்களை பற்றி பல இடங்களில் கண்டோம், இனியும் காண இருக்கிறோம். இவ்வாறு தாமும் உன்னதங்களில் திளைத்து சீடர்களையும் திளைக்க செய்த சுவாமிஜி 1000 தீவு பூங்காவில் சுமார் 7 வாரங்களை கழித்துவிட்டு அங்கிருந்து ஆகஸ்ட் 7ஆம் நாள் நியூயார்க் புறப்பட்டார். புறப்படும்போது இந்த 1000 தீவுகளை நான் வாழ்த்துகிறேன் என்று கூறி விடைபெற்றார்.